ஒரு பேஷண்ட் என்ன கேட்டாங்க தெரியுமா? டாக்டர், நான் சுகர் மாத்திரை ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன், இன்சுலின் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன், மாத்திரையெல்லாம் ஒழுங்காக போட்டு எனக்கு ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோலாக தான் இருக்குது. அப்படி இருந்த பிறகு கூட ஏன் எனக்கு இருதய மாரடைப்பு வந்துச்சு, ஏன் எனக்கு கிட்னி பாதிப்பு வந்துச்சு, ஏன் எனக்கு காலில் வந்த புண்ணு ஆறாமல் இருக்குது? கேள்வி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லக்கூடிய விளக்கத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சொந்த கதை எதுவும் கிடையாது. ஓகே, நல்லா கேட்டுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப 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 ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ எது ரொம்ப ஆபத்து? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா, எப்படி முழுமையாக சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட் கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அப்போ பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை போட்டாலும் சரி, இன்சுலின் போட்டாலும் சரி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக முழுமையாக குணப்படுத்த முடியாது அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு கூட சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட பொறுமையாக போட்டு கேளுங்க. பொறுமையாக போட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாத்திரை இன்சுலின் முக்கியமா இல்லை பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகுமா அப்படின்னு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு பதில் தெரியும். அதுக்கு விளக்கம் இந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா மட்டும் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, வீடியோ சேவ் பண்ணி வைங்க சார், ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு.